पति ब्रह्मचारी। என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? முதல்ல எழுந்துருங்க. தேங்க்ஸ். நீங்க கொஞ்சம் பார்த்து நடக்க மாட்டீங்களா? ஒருவேளை அடிபட்டு இருந்தா? ஒரு செகண்ட் இரு. இங்க பாடி கார்டு நீதான், நான் கிடையாது. என்ன பாத்துக்க வேண்டியதுதான் உன் பொறுப்பே. நான் நடந்து வரும்போது இது உன் கணக்கு தெரியலையா என்ன? கீழே ஒரு பொருள் இருக்கு, இவங்க தடுமாறினா இவங்களுக்கு அடிபட்டுடும்னு தெரியாதா? ஓ காட், நான் மறுபடியும் போய் முடிய சரி பண்ணி ஆகணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும். இங்க பாரு, 2 நாளைக்காவது எங்கேயும் டூர் போகாத. நீ எப்ப வருவேன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அம்மா, நீங்க இதுக்கு மேல தவிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இனிமே நான் எங்க போனாலும் கவர்மெண்ட் ஹெலிகாப்டர்ல உங்களையும் கூட்டிட்டு போயிடுவேன். எந்த வேலைக்காக உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போனனோ அதோட வெற்றியோட தான் நான் திரும்பி வந்திருக்கேன். அப்படியா? அதோட உங்க பையன் இனிமே பிசினஸ் மட்டும் இல்லாம அரசியலையும் சேர்த்து கொடிநாட்ட போறான். இந்த மொத்த நகரமும் குலாப் சிங் வாழ்க, குலாப் சிங் வாழ்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ராம் 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 ராம். உன் வாயில சக்கரை தான் போடணும். இந்த அதிசயம் எப்படி நடந்தது? எல்லாமே என்னோட பொண்ணாலதான். பொண்ணாலையா? பார்ட்டியோட தலைவர் பையனுக்கு என் பொண்ண புடிச்சு போச்சு. அதனால என் கூட சம்பந்தம் வச்சுக்கணுங்கிறதுக்காக எனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க இப்படி எடுத்துக்கங்க. இஷாவை சாக்கா வச்சு நான் அரசியல்ல குதிக்க போறேன். அப்பா, நீங்க ரொம்ப பெரிய லெவல்ல யோசிச்சிருக்கீங்க. இதனால நம்ம பிசினஸும் ஸ்டேட்டஸும் நல்லா உயர்ந்துரும்பா. சரி, அது போகட்டும். இஷா எங்க ஆளைய காணோம்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காலேஜுக்கு போனா. காலேஜ்ல அவளுக்கு டிராமா இருக்குல்ல. ஓ, சரி சரி சரி. அப்புறம் இங்க பாருங்க, நாளைக்கு பையன் வீட்டுக்காரங்க வராங்க இஷாவை பாக்குறதுக்கு. அதனால நாளைக்கு நீங்க அவளை நல்ல விதமா தயார் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. பையனோட கலர் கொஞ்சம் சுமார் தான், ஆனா நம்ம பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே ராணி மாதிரி இருக்கணும். அவளோட அலங்காரத்தை பார்த்து நாளைக்கே மாப்பிள்ளை அழைப்பு வச்சுக்கலாமான்னு வரப்போறாங்க பாரு. நீயா? இஷா, ரொம்ப கஷ்டப்பட்டு உன் பாடி கார்டை ஏமாத்திட்டு நான் இங்க வந்திருக்கேன். உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். ரோஹன், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு ப்ளீஸ். வாழ்க்கையே ஒரு நாடகம் தான் இஷா. இன்னைக்கு அந்த நாடகத்தை நான் நிஜமாக்க போறேன் இஷா. இந்த பேப்பர்ஸ் போய் எங்க கொடுத்துடலாம். என்னோட மீதி இருக்க வாழ்க்கையை உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் இஷா. உனக்கு அதில் சம்மதம் தானே? கைய விட. சூரஜ், ரோஹனோட கைய விடுன்னு சொன்ன. அவன் கைய விடுன்னு சொன்ன. நாங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். ஆனா இந்த விஷயத்த என் அப்பா கிட்ட போய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நான் இன்னைக்கு அப்பா கிட்ட ரோஹனை பத்தியும் என்ன பத்தியும் சொல்லதான் போறேன். ஆனா ப்ளீஸ், அதுக்கு முன்னாடி நீ அவர்கிட்ட போய் எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ். நீ ஒண்ணு கல் நெஞ்சுக்காரெல்லாம் இல்லைல்ல. 1 hour நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல. இந்த விஷயத்த பத்தி அப்பா கிட்ட நான் மட்டும்தான் பேசி ஆகணும். அத அவரோட பொண்ணா பேசுவேன்.
சரியா? ஈஷா, ரோகன், சீக்கிரம் வாங்க, ப்ளே ஆரம்பிக்க போகுது. இந்தாங்க. இங்க பார் சூரஜ், என் பொண்ணை பார்த்துக்க வேண்டியத பொறுப்பை உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ஒரு தடவை அவ என்கிட்ட போய் சொல்லிட்டா, இன்னொரு தடவை அந்த வாய்ப்பை கொடுக்க நான் விரும்பல. அவளை சும்மா நீ பார்த்துக்கிட்டா மட்டும் போதாது. அவ எங்க போறா, என்ன பண்றா, யார பாக்குறாங்க, அவளை பத்தின எல்லா விஷயத்தையும் என்கிட்ட நீ வந்து சொல்லணும். அவ சரின்னு சொன்னாலும் சரி, வேண்டான்னு சொன்னாலும் சரி, நீ ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவ சொல்லாத விஷயம் எல்லாத்தையும் நீ எனக்கு வந்து சொல்லணும். என்ன? நான் இன்னைக்கு அப்பா கிட்ட ரோஹனை பத்தியும் என்ன பத்தியும் சொல்லதான் போறேன். அதுக்கு முன்னாடி நீ அவர்கிட்ட போய் எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ். நீ ஒன்னும் கல் நெஞ்சுக்காரெல்லாம் இல்லைல்ல. நீ என் நம்பிக்கையை உடைக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். நான் என் ஐயாவுடைய நம்பிக்கையை உடைக்க மாட்டேன். ஐயா, இஷா அவங்க படிக்கிற காலேஜில் ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அவ இப்ப எங்க இருக்கா? காலேஜோட நாடகத்துல இருக்காங்க. அந்த நாடகத்தை உடனே நிறுத்து. அவளை என்கிட்ட கூட்டிட்டு வா, இப்பவே கூட்டிட்டு வா. சரி. யாரா இருந்தாலும் சரி, ராஜகுமாரனை பார்த்த உடனே காதல்ல விழுந்துருவாங்க. ஆனா உண்மையான காதல் எதுனா அது முகத்தை பார்த்து வர்றது இல்ல, மனசை பார்த்து வர்றது. அப்புறம் நான் யார காதலிக்கிறேனோ அவன் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அழகா இருக்க மாட்டான், ஒரு வில்லனா தெரிவான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவனை விட இந்த உலகத்துல அழகானவங்க வேற யாருமே இல்லை. என் பார்வையில பொறுத்த வரைக்கும் அவன் நிச்சயமா ஒரு பீஸ்ட் கிடையாது. என்னோட பிரின்ஸ் சார்மிங். அவன் கூட சேர்ந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தடைகளையும் நான் தகர்த்து எறிஞ்சு அவன் கூட சந்தோஷமா போவேன். இவன் யாரு? ஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் கிடையவே கிடையாது. என் சந்தோஷத்தை பறிச்சுட்டு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல? என் பொண்ணு கூடிய சீக்கிரத்திலேயே உனக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க போறா. அப்பா, ஏன் தெரியல சூரஜன் ஃபோன் எடுக்கலப்பா. அப்பா, அப்பா இவன் யாருன்னு தெரியல.
என் அனுமதி இல்லாம என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இஷா, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சு அவ்வளவுதான் உன்னை. வாயை மூடிட்டு இங்கே நில்ல. என்னங்க அது? டேய் குலாப், இவளோட கண்ணை வந்து பாரு. கங்கா தீர்த்தத்தால கூட இவளோட ரத்தத்தை சுத்தப்படுத்த முடியாதுடா. நீ இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தல்ல, ஆனா எனக்கு இவளை பத்தி அப்பவே தெரியும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா இவளோட அம்மா ஓடி போன மாதிரி இவளும் ஓடி போய் நம்ம மானத்தை வாங்க போறா. உன் அப்பா உனக்காக எவ்வளவு பெரிய பணக்கார மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கான். ஆனா நீ இந்த குடும்பத்தோட மரியாதை கௌரவத்தை குழி தோண்டி புதைக்க பாக்குற. நல்ல வேளை இந்த சூரஜ் வந்தான். அதனாலதான் உன்னை பத்தியும் அந்த ரோகனை பத்தியும் எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்த நீ முதல் ஆளா வந்து நிப்ப போல தெரியுது. அப்பா, உங்களை காயப்படுத்தணும்ன்றது என்னோட நோக்கம் இல்லை. அதே மாதிரி நான் உங்ககிட்ட போய் சொல்லணும்னு நினைக்கல. நான் வந்து பிளேக்கு அப்புறம் என்ன பத்தியும் ரோகனை பத்தியும் உங்ககிட்ட போதும். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பொய்யுங்கிறது ஒரு மிகப்பெரிய போதை மாதிரி. ஒரு தடவை அடிமை ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் மனுஷன் அதுல இருந்து வெளியில வரவே முடியாது. அப்பா, நான் உங்ககிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்றதா இருந்தேன். உங்களுக்கே தெரியும்ல, இந்த உலகத்திலே நான் அதிகமா நேசிக்கிறது உங்களை மட்டும்தான். நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்றதாப்பா இருந்தேன். அப்புறம் ஏன் அதை சொல்லல? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ அப்புறமா வந்து என்கிட்ட உண்மையை சொல்லுவியா? இன்னொரு விஷயம், இந்த வீட்டுல யாரும் சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட வந்து கேட்பாங்க. என்னுடைய அனுமதி இல்லாம காத்து கூட உள்ள வராது, தெரியுமா? வா. அப்பா, அப்பா, அங்கிள், அங்கிள் என்னோட பேர் ரோகன். நான் இஷாவை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். நான் அவ கூட காலேஜ். ஏய்! சூரஜ், ஐயா சொல்லுங்க ஐயா. இவனை என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? தெரியும். ரோஹன், அப்பா, 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 ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணிடாதீங்க. சத்தியமா சொல்றேன், நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்றதா இருந்தேன். என் கையை விடு. நீங்க எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் சரிப்பா, அதை நான் முழு மனசோட சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா உங்களோட விருப்பம் மட்டும் என்னால என்னைக்கும் தாங்கிக்க முடியாதுப்பா. சொல்லுங்கப்பா, உங்களோட சந்தோஷத்துக்காக நான் இப்ப என்ன பண்ணணும்? இனிமே நீ எதுவும் பண்ண வேணாம். இனிமே எது பண்றதா இருந்தாலும் அவங்க பண்ணுவாங்க.
இந்த குலாப் இந்த உலகத்துல யார வேணா வெறுப்பான், ஆனா அவன் மகளை வெறுக்க மாட்டான். அட என்ன பாக்குறீங்க, வாசிங்கப்பா வாசிங்க. என் பொண்ணு யாரு மேலேயாவது ஆசைப்பட்டான்னா கண்டிப்பா அவன் ஸ்பெஷலா தான் இருப்பான். உனக்கு பிடிச்ச ரோஹனும் எனக்கு பிடிச்சிருக்கு. பன்சி, என் பொண்ணு குடிக்க மூலிகை தண்ணியை கொண்டு வா. பாரு, என் பொண்ணு நனைஞ்சு போயிட்டா. அவளுக்கு சளி பிடிச்சிட போகுது. சீக்கிரம் போ. ஏன்பா எல்லாரும் முகமும் வாடி போயிருக்கு? இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நாளு. என் பொண்ணு என் வீட்டுக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கா. என் தோளோட பாரத்தை இப்ப அவ கொஞ்சம் இறக்கி வச்சுட்டா. அப்பா, எல்லாரும் முன்னாடி ஏன் இப்படி ஆடுறீங்க? அப்படியே கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா ஆயிட்டே என்ன? பின்னாடி போ. சாரிப்பா. நல்லா இருப்பா. நீயும் போய் உன் வீட்டு ஆளுங்களுக்கு இந்த நல்ல செய்தியை சொல்லு. ராம் 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 ராம். அட கடவுளே, என்ன கொடுமைப்பா இது? தலைவலி கொஞ்சம் கூட நிக்கவே இல்லையே இவளுங்கள. விருந்தாளிங்க இங்க இருந்து போய் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. வீடு இப்படியே தான் அலங்கோலமா இருக்குமா? போங்க, போய் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. அப்புறம் அங்க பாரு, வந்துட்டா மகாராணி. ஏய், உங்க அம்மா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டியா? உன் வாய்க்குள்ள எதுவுமே தங்காதா? பேசாம ஒண்ணு பண்ணு, உங்க அம்மாவை இங்கேயே கூட்டிட்டு வந்துரு. நல்லா விடிய விடிய பேசலாம்ல, ஒரு வேலையும் பாக்காதன்னு. மன்னிச்சிடுங்க. அது வந்து நானே இப்ப தனியால எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுறேன். வா, முதல்ல போய் வேலைய பாரு. அப்புறம் நீங்க 2 பேரும் இப்படியே என் மூஞ்ச பாத்துக்கிட்டே நின்னா பாத்திரம் தானா கழுவிடுமா என்ன? போங்க, போய் வேலைய பாருங்க. போய் பாத்திரத்தை கழுவு. என் புருஷன் கிட்ட எவ்வளவோ சொன்னேன், ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி என்ன கடைக்கு வேலைக்கு கூட்டிட்டு போங்கன்னு. அப்பதான் இந்த கிழவியோட பேச்சுல இருந்து தப்பிக்க முடியும்னு. இவங்களோட பொண்ணுக்கு சம்மந்தம் விட்டு போனதுக்கு இவங்க ஏன் ஏறத்தை குடிக்கிறாங்க? அத்தை, நான் தொடப்ப எடுத்துட்டு வந்துட்டுமா? போட்டது போட்டபடியே இருக்கு. நான் இல்லன்னா இந்த வீடு என்னத்துக்கு ஆவறது? அத்தை அத்தை அத்தை, உங்களுக்கு என்னாச்சு? ஐயோ, அட கடவுளே, பெண்களுக்கு என்னாச்சு? என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? போய் தைலத்தை எடுத்துட்டு வா சீக்கிரம். போ. பாத்து அத்தை, பாத்து வா சீக்கிரம். பாத்து மெதுவா. கீழே விழுந்துட்டீங்களா அத்தை? உங்களுக்கு எதுவும் இல்ல? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடா தங்கம். ஐயோ, அடிக்கடி இப்படிதான் புடிச்சுக்குது தெரியுமா? அத்தை, எதுக்கு தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? ரியாக்கு இதை விட நல்ல சம்பந்தமா நம்ம பார்க்கலாம். ரியாவை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு ஜீனி தான் தேவை. அது இந்த வீட்டை 1 நிமிஷத்துல கிளீன் பண்ணி கொடுத்தா போதும். அட என்ன அத்தை, இதுக்கா கவலைப்படுறீங்க? நீங்க ஊன்னு சொல்லுங்க, இன்னைக்கு பிரம்மச்சாரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துடுறேன். அவன் பிரம்மச்சாரியத்தை உடைச்சிடவா? அது என் அப்பா என் கல்யாணத்துக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்காரு.
அந்த பணத்தை நம்ம ரியா கல்யாணத்துக்கு செலவு பண்ணிடலாம். எனக்கு எதுக்கு? நான் அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வர போறேன். வேற எனக்கு என்ன தேவை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்லம். விஷயம் பணத்தை பத்தினது இல்ல. விஷயம் நேர்மையை பத்தினது. நான் நேர்மையா இருக்கிறதுனால தான் இந்த மொத்த குடும்பமும் பிரச்சனையில மாட்டி தவிச்சிட்டு இருக்கு. இல்ல கொழுந்தனாரே, விஷயம் அத பத்தினது இல்ல. விஷயம் இல்ல நீ இதுவரைக்கும் என்னுடைய நேர்மை தான் எனக்கு பெரிய பலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட நேர்மை தான் இந்த வீட்டுக்கு மிகப்பெரிய சுமையா மாறிடுச்சுன்னு. அடுத்த வாட்டி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வரும்போது நான் எங்கேயாவது வெளியே போயிடுறேன். பரவாயில்ல, இப்பயாவது இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இல்ல கொழுந்தனாரே, இல்ல இல்ல இல்ல. ரியா இப்போ உங்களுக்கு குழந்தை மாதிரி தான். நீங்க என் குழந்தைங்களுக்காக பண்ண விஷயம் இருக்கு, பெத்த அப்பா கூட பண்ணிருக்க மாட்டாரு. இல்ல நீ, ஆனா என் பெத்த பையனால நான் இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்கிறேன். அதை விட இந்த உலகத்துக்கு முன்னாடி என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியல. சூரஜ் மட்டும் நல்ல பையனா இருந்திருந்தா இந்த பிரின்சிபால் அரவிந்தோட மகிமை இந்த உலகத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி என் வீட்டுக்கே வந்து வரதட்சணை கேட்கிற தைரியம் இருந்திருக்காது. என்னோட வளர்ப்புல நான் அப்படி என்ன குறை வச்சுட்டேன்னு எனக்கு தெரியல. என் பையன் சூரஜ் இந்த மாதிரி ஆயிட்டான். ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு. கண்டிப்பா உன் அப்பாவும் மேல எப்பவும் பாசம் காட்டியிருக்க மாட்டாரு, சரிதானே? அப்படி பாசம் காட்டியிருந்தா எனக்கும் என் அப்பாவுக்கும் நடுவில் இருக்கிற பாசம் உனக்கு புரிஞ்சுக்கும். நீயும் இந்த மாதிரி எனக்கு பண்ணிருக்க மாட்டேன். அப்பா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் உனக்கு தெளிவா சொன்னேன் இல்லையா? ஆனா நீ என்ன பண்ணணும்னு நினைச்சியோ அதுதான் பண்ண இல்லையா? ஐயா எனக்கு தெய்வம் மாதிரி. நீ என்கிட்ட சொன்னதை விட அவர் எனக்கு கொடுத்த உத்தரவை தான் நான் எப்பயுமே கடைப்பிடிப்பேன். அப்படியா? அந்த அளவுக்கு விசுவாசமான ஆளா நீ? அப்பாவா நானு வரும்போது நீ ரொம்ப ஈஸியா அப்பாவை சூஸ் பண்ணிட்டல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னோட வீட்ல இருக்கிற உன்னோட ஆளுங்களா இல்லைன்னா என்னோட அப்பாவான்ற சூழ்நிலை உனக்கு ஒரு நாள் வரும். அப்ப யாரை தேர்ந்தெடுப்ப? அப்பவும் நீ விசுவாசமா தான் இருப்பியா? கண்டிப்பா இதுக்கு உன்கிட்ட பதில் இருக்காது. ஆனா கண்டிப்பா ஆண்டவனை வேண்டிப்ப உனக்கு அந்த மாதிரி ஒரு நாள் நிச்சயம் வரணும்னு. அப்பதான் நீ உன் வீட்டு ஆளுங்களை தேர்ந்தெடுக்கிறியா இல்லைன்னா என்னோட அப்பாவை அப்பாவும் தேர்ந்தெடுக்கிறியான்னு நான் பாப்பேன். எனக்கும் என் அப்பாவுக்கும் உள்ள பாசத்தை உன்னால கெடுக்க முடியல. ஆனா அதே மாதிரி உன்னால உன் குடும்ப உறவுகளை காப்பாத்திக்க முடியுமா? I'll see. சரி கிளம்பு. எனக்கு ரோஹனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதோட நீ என் வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா அவுட் ஆக போற. ஆனா போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வந்துரு. அப்புறம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போன்னு. அண்ட் தென் ஃபைனலி சுதந்திரமான காத்த நான் சுவாசிக்க போறேன். ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. இங்க பாரு சூரஜ், ஈஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன தூக்கு. சரி. ஏய் சூரஜ், ஈஷாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளைய தூக்கிடு. உன் பொண்ணுக்கு நீ இப்படி செல்லம் கொடுக்கறது நல்லதில்ல குலாப். நீ எதுக்காக அவ சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்ற? அவ உன்னையும் நீ அரசியல்ல பெரிய ஆளா வரணுங்கிற கனவையும் அழிச்சிட போறாப்பா. பாட்டி சொல்றது சரிதான்ப்பா. இஷாவோட காதல் நம்ம பிசினஸ்க்கு ரொம்பவே பெரிய தலைவலியா இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. என்ன தைரியம் தான் உன் அப்பனை எதிர்த்து நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்ப?
ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன போக விடு. நான் உண்மையாவே ஈஷா உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். இங்க பாருங்க, பழைய கதைலாம் எதுக்கு பேசுறீங்க? ஏன் அதையே நினைச்சு நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? பழச நினைச்சா வாழ்க்கையில முன்னேற முடியாது. அதுவும் இல்லாம ரியாவோட கல்யாணம் நின்னு போனது சூரஜுக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவன் தங்கச்சிங்க மேல உயிரையே வச்சிருக்கான். அங்கிள், நான் உங்களுக்கு சில விஷயத்த காட்ட ஆசைப்படுறேன். அத்தை, நீங்களும் வாங்க. என்ன காட்ட போற? இங்க பாருங்க, நீங்க எந்த பையனை பயங்கரமா வெறுக்கிறீங்களோ அதே பையன்தான் உங்க போட்டோவை தினமும் தலஹானி கடையில வச்சுட்டு தூங்குறான். பாவம், உங்ககிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்ல. ஆனா தினமும் இந்த போட்டோவை பார்த்து அவன் பேசிக்கிட்டே இருப்பான் தெரியுமா? இந்த கன்னு உன் பேக்குள்ள எப்படி வந்துச்சு சொல்லு சொல்லு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நீ யார வைரம்னு சொல்லிட்டு இருக்கியோ அவன் வெறும் கரி தெரியுமா? அவனை அந்த குலாப் சிங் கை பொம்மையா ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அப்பதானே அவன் எப்ப நினைத்தாலும் அவனை அப்படியே எரிக்க முடியும். கல்யாணத்துக்கு வந்துருன்னு அப்படியே வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போகணும். வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு ஐயா. ரோகனையும் அவன் குடும்பத்தையும் அவங்க வீட்லயே இப்ப நாங்க கன் பாயிண்ட்ல வச்சிருக்கோம். சபாஷ். ஈஷா சொன்னது சரிதான். யுவர் ரவுடி, 1 நம்பர் ரவுடி. நீ எப்படி ரவுடியானான்னு இந்த மொத்த ஊருக்கும் தெரியும். அன்னைக்கே உங்க அப்பா உன்னை போட்டு தள்ளியிருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்னடா சொன்னா உன்ன? இனிமே வாய திறந்து வைய. அடுத்த குண்டு செவுத்த தொலைக்காது, உன்னுடைய தொண்டைய தொலைச்சிட்டு போகும். அது வந்து நீங்க பெரியவங்க இல்லையா, வயசானவங்க வேற. அதனால நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நானும் உங்களுக்கு மரியாதையை கொடுத்து பொறுமையா நடந்துப்பேன். அமைதியா உக்காந்தீங்கன்னா வேலை முடிஞ்சதுன்னு நாங்களே கிளம்பிடுவோம். என் கூண்டு ஒண்ணு அவ்வளவு பலகீனமா இல்ல. யாரு வேணாலும் இஷ்டத்துக்கு உடைச்சிட்டு வெளியில பறந்து போறதுக்கு. நான் இஷாவை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன். அடுத்த 7 நாளைக்கு அவளுக்கு இந்த விஷயம் தெரியாம நீங்க பாத்துக்கிட்டாலே போதும். ஆனா அப்பா, இஷா ஒரு வேலை ஒத்துக்கலன்னா? இந்த குலாப் எடுத்த முடிவுல ஆனா அவனாங்கிறதுக்கெல்லாம் இடமே இல்லை. அடேங்க அப்பா, உன்னை பெத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. நீ உண்மையிலேயே வைரந்தான்ப்பா. உங்களோட இந்த வைரம் என்னைக்குமே பிரகாசமா தாமா இருக்கும். நீங்க வெறும் இன்னும் அடுத்த 7 நாளைக்கு என் வைரத்தை பத்திரமா பாத்துங்கன்னு இஷாவோட முகம் இப்ப எப்படி ஜொலிக்குதோ அப்படி ஜொலிக்கணும். அண்ணி,
என்னால இப்ப கூட நம்பவே முடியல. அடுத்த 7 நாளுக்குள்ள எனக்கு கல்யாணமாக போகுதுன்னு. உண்மையை சொல்லணும்னா என்னாலையும் தான் நம்ப முடியல. ஆனா ஆனா சூரஜ் பண்ண காரியத்தை பார்த்து நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? அட ஆமா நீ, இவ கதை அவ்வளவுதான்னு நினைச்சேன். ஆனா நீங்களே பாத்தீங்களா, அப்பா சரின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட வச்சுட்டாரு. அதாவது அவர் பசங்களுக்கு அவர் எடுத்த முடிவு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அவர் சொல்றதை தான் எல்லாரும் செய்யணும்னு இருந்தாரு. ஆனா இவளோட லவ் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாரு. என்னால இதை நம்பவே முடியல. ஏன்னா அவர் என் மேல உயிரையே வச்சிருக்காரு. வேணா பாருங்க, சீக்கிரமா என் பிரின்ஸ் ஜாமிக்கும் என் கூட தான் இருக்க போறான். அப்புறம் அந்த பீஸ்ட் நிரந்தரமா என்னை விட்டுட்டு போக போறான். அடுத்த 7 நாள் அப்படியே கனவு கண்டு அந்த சந்தோஷத்துல அவ அப்படியே மிதப்பா. அப்ப இது கூட தெரியாது, அதாவது 7வது நாள் அன்னைக்கு அவ அந்த ரோஹனை அவ கல்யாணம் பண்ணிக்க போறதுல அரசியல்வாதி தான் கட்டிக்க போறா. நீங்க எல்லாரும் இந்த குலாப் சிங்கோட அரசியலை பார்க்க போறீங்க. இப்படி சந்தோஷமா நம்ம ஈஷா அந்த ரோஹனை விட்டுட்டு நான் சொன்ன அந்த அரசியல்வாத பையனை கட்டிப்பா. நீங்களும் சந்தோஷமா இருங்க, போய் ஜாலியா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. இந்த குலாப வச்சதுதான் சட்டம், ரோஹனோட பாடு திண்டாட்டம். குலாப் பான் மசாலா. இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. நான் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன். ஏ என் பொண்ணுக்கு உன்னோட உண்மையான முகம் தெரிஞ்சு போச்சா? என்ன காவேரி, மூச்சுக்கிட்டே கனவு கண்டாது பழிக்குமா என்ன? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன் தலையெழுத்தையும் உன் பொண்ணோட தலையெழுத்தையும் முடிவு பண்ற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு முதல்ல சாப்பிடு. சாப்பிடு. நீ கண்டிப்பா ஸ்வீட் சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன என் பொண்ணுக்கு சம்மந்தம் பேசி முடிச்சிருக்க. ஆமா, ரொம்ப பெரிய அரசியல்வாதியோட பையனுக்கு பேசி முடிச்சிருக்க. பெரிய பணக்கார வீட்டுல நம்ம பொண்ணு போய் ராணி மாதிரி அங்க வாழ போறா. அப்புறம் நான் அரசியல்ல இறங்கி என் ஆட்டத்தை ஆட போறேன். என் பொண்ணோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் பாலிடிக்ஸ்ல என்ட்ரி ஆக போறேன். எப்பெல்லாம் நான் இந்த வளையல்களை தொடரணும், அப்பெல்லாம் நீங்க என் கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்குமா? எனக்கு தெரியுமா, ஒருவேளை நீங்க என் முன்னாடி இருந்திருந்தா நீங்களே உங்க கையால உங்க பொண்ணு மனப்பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிருப்பீங்க. நான் இந்த வளையல்களை பத்திரமா வச்சிருக்கேன். எனக்கு கல்யாணம் நடக்கும் போது நான் கண்டிப்பா இதைதான் போட்டுப்பேன். இதை போட்டுக்கிட்டா நீங்க என் கூடவே இருக்க மாதிரி எனக்கு தோணும். நீங்க சந்தோஷத்துல இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டீங்க. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி ஒரு தாயோட பாசம் உண்மையோ
அதே மாதிரி தான் என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டா பாருங்க. கண்டிப்பா என் பொண்ணு உங்க தங்க கொண்ட உடைச்சிட்டு பறந்து போயிடுவான். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க. என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு அவ போறாளோ அன்னைக்கு நான் யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப. அதுவும் இல்லாம நம்ம வீட்டு பொண்ணு இருக்காளே, அவ அப்ப அடுத்த வீட்டு மருமகளா அங்க அவ போயிருப்பா. அவளால எதுவும் பண்ண முடியாது. எந்த காலத்துல நீ நினைச்சது நடக்காது, புரிஞ்சுதா? நான் கொடுத்த வாக்கு கல்வெட்டுல எழுதின மாதிரி அதுக்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது. யாராலே முடியாது. ஈஷா, அண்ணி இவங்க ஏன் வந்திருக்காங்க? உன்னை ரெடி பண்றதுக்காக. அப்பாவோட ஆர்டர்மா, வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வராங்களாம். அவரோட ஆசையெல்லாம் என்னன்னா வீட்டோட செல்ல பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே தேவதை மாதிரி ஜொலிக்கணுமா. ஆனா எதுக்கு அவங்க என்ன பொண்ணு பார்க்கவா வராங்க? இது அப்பாவோட ஆர்டர் இல்லையா? முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, சரியா? ஈஷா, இல்ல, இது என்னோட நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களால ஒழுங்கா வேலை பார்க்க முடியாதுன்னா இங்க எதுக்காக நீங்க வந்தீங்க? தெரியாம பண்ணிட்டேன். இந்த வலையில் எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நான் உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. எதையும் கேட்க தயாரா இல்ல. ராம் 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 ராம், ரத்தம் வருது. ஆமா, ஏன் வீட்டை இப்படி தலைகளா மாத்தி வச்சிருக்கீங்க? நீ ஏன் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற? இப்போ சீக்கிரமா அவளை கூட்டிட்டு போய் மருந்து போட்டு விடு. சரி பாட்டி, வா போலாம். உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த வீட்டோட உப்ப தின்னுகிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்துற. தெரியாம கை தவறி பட்டுடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்க கூட அதுக்கு தகுதி தராதரம் வேணும். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தே ஆகணும். இப்ப முட்டி வலிக்குதுன்னு சொல்லி அப்படியே போய் உட்கார்ந்துராத. சீக்கிரம் போய் மத்த வேலைகளை பாரு. இஷாவை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. சொல்றது புரியுதா? புரிஞ்சுது. அட கடவுளே, என்ன கொடுமை இது. அவளை நீங்க எவ்வளவு வேணா அலங்காரம் பண்ணி அழகாக்கலாம். ஆனா அவ மனசு எப்பவுமே அழுக்குதான். எந்த வீட்டுக்கு கல்யாணமாக்கி போனாலும் அந்த வீடு அப்படி நாசமாதான் போகும். அதோ பாருங்க, என் செல்ல மக வந்துகிட்டு இருக்கா. இவதான் ஈஷா. அட இஷாமா, வா வா, வந்து உட்காரு. வா உட்காரு. இந்த மொத்த ஊர்லயும் உங்க புகழை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் பேசுனாங்க. அது எல்லாமே உண்மைதான். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்க பொண்ணு ஈஷா ரொம்ப அழகா இருக்கா. 2 பேரோட ஜோடி பொருத்தமும் ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்க ராதே கிருஷ்ணன் மாதிரியே இருக்காங்க. என் தங்கச்சி படிப்புலயும் கெட்டிக்காரி. அவ எல்லா சப்ஜெக்ட்லயும் டாப்பர். படிப்புல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலயும் கெட்டிக்காரி.
இங்க பாருப்பா, நீ ஏதாவது கேட்கணும்னா தாராளமா கேட்கலாம். ஆக்சுவலி எனக்கு டிராவல் பண்றது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு படிப்பை தவிர வேற என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு டிராவல் பண்றதுனா பிடிக்கும். ஆனா நான் அப்பவே நினைச்சேன் இவங்க நம்பர் 1 ஜோடியா வருவாங்க. குலாப் சிங் சார், நம்ம இப்ப மேற்கொண்டு பேசலாமா? ஒரு நிமிஷம். மருமகளே, ஈஷா கூட்டிட்டு உள்ள போ. கூட்டிட்டு போறேன் மாமா. கூட்டிட்டு போமா. வா ஈஷா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க, முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி, நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க் யூ so much. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நாம 7 நாளைக்குள்ள முடிச்சாகணும். நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. எங்க வீட்டுக்கு வர போற மாப்பிள்ளை அவரோட டிகிரியை முடிக்கிறதுக்காக அவரு 2-3 வாரத்துல ஃபாரின் போனோம்ல. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நாங்க கல்யாணத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தான். அப்பா, இவங்கெல்லாம் யாருப்பா? அப்புறம் இவங்கெல்லாம் என்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரி ஏன் எனக்கு தோணுது? ரசக்க, என் பொண்ணு ரொம்பவே புத்திசாலி ஆயிட்டா. நீ சரியா சொன்ன. அவங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சுமா. அவங்க சம்பந்தம் பேசதான் வந்தாங்க. ரொம்ப பெரிய பார்ட்டியோட தலைவர் அவரு. எனக்கும் எலெக்ஷன்ல சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அப்பா, நான் வந்து ரோஹனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரிதானே? நான் எல்லாம் அவங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். அதோ அவங்க திரும்ப போயிட்டாங்க பாரு. தேங்க்யூ so much பா. உங்களால மட்டும் தான் நான் இவ்வளவு சந்தோஷமா வச்சுக்க முடியும். நீ என்னோட செல்லண்டா. அட கடவுளே, என்ன கொடுமைப்பா இது. அப்படி நான் என்னதான் துரோகம் பண்ணேன்னு தெரியல. இவ்வளவு வேகமா அடிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய காயம் ஆயிடுச்சு பாரு. அட, நான் என்ன வேணும்னே அந்த வளையல உடைச்சேன். தெரியாம அது உடைஞ்சிருச்சு. நான் என்னமோ வேணும்னே உடைச்ச மாதிரி அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு பயங்கரமா கத்துறா தெரியுமா. ஆனா எல்லாத்தையும் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் பாத்துப்பா. இந்த இஞ்சி போட்ட டீயை குடிங்க, தலைவலி போயிடும். நல்லா இருமா, சூடா நல்லா இருக்கு. இரு. ஆனா அம்மா, நீங்க ஏன் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்களையும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? ஒருத்தவங்களோட சூழ்நிலை தான் அவங்கள பேச விடாம பண்ணிடுது. அதுவும் இல்லாம இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஊர்லயே அதிக சம்பளம் கொடுக்கறது அவங்க தான். இந்த வீட்டு சொம்ம மட்டும் என் தலை மேல இல்லாம இருந்திருந்தா அந்த திமிரு பிடிச்ச பொண்ணை எப்பவோ நான் அரைஞ்சிருப்பேன். அம்மாவோட கற்பனையில இது வரைக்கும் இஷாவோட கண்ணத்துல 2001 வாட்டி அரைஞ்சிருக்காங்க. அவங்க உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கறதுனால அவங்க நல்லவங்கன்னு கிடையாது. அதுக்கு ஏத்த மாதிரி உங்ககிட்ட வேலையும் வாங்குறாங்கல்ல. அது மட்டும் இல்ல, இந்த ஊர் முழுக்க தேடினாலும் உங்களை மாதிரி ஒரு வேலையாள் கிடைக்கவே மாட்டாங்க. இருக்கும் போது யாருக்கும் அதோட அருமை தெரியாது. நீ என்னோட தங்கம்டாமா. என்ன நினைச்சு எவ்வளவு கவலைப்படுற? சரி, இன்னையில இருந்து நீங்க எல்லாரும் என்னையே நம்பி உக்காந்துட்டு இருக்காதீங்கன்னு. அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கோங்க, சரியா? அப்புறம் உன்னதான் இங்க பாரு மகாராணி, சும்மா இங்கே நின்னுட்டு இருக்காம போய் உன் வேலைய பாரு. உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? அட இங்க பாருங்க அத்தை. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் எல்லா வேலையும் செஞ்சிட்டேன் தெரியுமா? அப்படியே நடிப்பா. அது போகட்டும் பெரியமா, அவ்வளோ பெரிய சொத்துக்கு அவ ஒரே பொண்ணு இல்லையா? கண்டிப்பா அவளுக்கு வரப்போற மாப்பிள்ள ராஜகுமார மாதிரி இருப்பான். அவன் ராஜகுமார் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு அவனுக்கு ஊட்டி விடுவா. அவன் வீட்டோட மாப்பிள்ளையா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். காதலிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்க போறா, வேற ஒண்ணும் இல்ல. அப்படின்னா அந்த பணக்காரர் அவரோட ஒரே பொண்ணுக்கு இந்த மாதிரி ஊர் பேர் தெரியாத பையனுக்கு கட்டி வைக்க போறாரு? அட, அவங்களுக்கு பணத்தை பத்தி என்ன கவலை? அவங்க ஏற்கனவே கோடீஸ்வரங்க தானே. அந்த பையன் பேர்ல ஏதாவது சொத்து எழுதி வச்சிருவாங்க. அவனும் அப்புறம் பணக்காரன் ஆயிடுவான். சரிங்க, புரிஞ்சுது. இப்ப வரைக்கும் ஈஷா அவ காதலிச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறன்னு சந்தோஷத்துல இருக்கா. ஆனா அது கண்டிப்பா நடக்காது. நான் யாருக்கு அவளை கட்டி கொடுக்க நினைச்சனோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதாவது பெரிய அரசியல்வாதி பையனை தான் அவ கட்டிக்கணும். இப்போதைக்கு அவ கற்பனையில வானத்துல அப்படியே பறக்கட்டும். சரியான நேரம் வரும்போது நானே சுயமா அவருடைய ரெக்கைகளை வெட்டி விட்டுருவேன். பெரியமா, நீங்க கொடுத்த சாபம் ஈஷா மேல ஒட்டிக்குச்சு. ஈஷா அவ ஆசைப்பட்ட பையனை நிச்சயமா கட்டிக்க போறதில்ல. ஐயா எந்த பையனை காட்டுறாரோ அந்த பையனை தான் அவ கட்டிக்க போறா. நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும்
அவங்களுடைய கல்யாணம் நடக்க போறது இல்ல. பார்த்து மெதுவா வலிக்குது. அந்த வீட்ல இருக்க அம்மா ரொம்ப மோசமா அடிச்சிடுச்சு. அதித்தி, மத்தவங்கள பத்தி நீ ரொம்ப தான் கவலைப்படுற. கொஞ்சம் உன் வீட்டை பத்தியும் கவலைப்படுன்னு. டைம பாத்தியா? கிளம்பு, முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. மாப்பிள்ள வர வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. நீ வீட்ல இல்லனா அப்புறம் அவரே சமைக்க ஆரம்பிச்சிட போறாரு. சரி, போய் வேலையை பாரு. வரேம்மா. உட்காந்து கதை பேசணும்னா ரெடியா இருப்பீங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது அழகான பொண்ணோட கால் ஞாபகத்துக்கு வருதா? ஏய், இதையே முழுசா நெருப்புல எரிய விடல. இத நான் தூக்கி எறிஞ்சிருவேன். இத என்ன தலையில வச்சுக்கிட்டா நான் சுத்த போறேன்? சரி, அது போகட்டும். நீ சொல்லு, இது யாரோட கொலுசு? நீ என்ன யோசிக்கிறியோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அது சரி, இப்ப என் மனசு கூட உனக்கு படிக்க தெரியுமா? ஓவரா பேசாத, நேரடியா எனக்கு பதில் சொல்லு. அட, ஒரு பிரம்மச்சாரி கையில ஒரு பொண்ணோட கொலுசு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா ஸ்பெஷலா இருக்கும். எது நம்ம கிட்ட கம்மியா இருக்கோ அதை நம்ம தேவையே இல்லாம யூஸ் பண்ணவே கூடாது. அதனால நீ உன் மூளைய கொஞ்சம் கம்மியா பயன்படுத்துனா, புரிஞ்சுதா? கொஞ்சம் தள்ளிப்போ, என்ன போடு. அட சூரஜ், ஓடுறியா? ஓடு, நானும் பாக்குறேன் ஒருத்தன் தன்னோட அடையாளத்துல இருந்து எவ்வளவு தூரம் ஓட முடியுதுன்னு. யாராவது உனக்கும் எனக்கும் நடுவுல வரதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அப்புறம் அந்த பொண்ணையே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவளோட நிலைமைய தலைகீழாக்கிடுவேன். ஒரு விஷயத்த நல்லா தெளிவா கேட்டுக்க. இந்த வீட்டோட ஒரே பொண்ணுக்கு கல்யாணம். ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அண்ணி, அண்ணி, நீங்க இன்னும் இங்கே இருக்கீங்க? சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க, நம்ம ஷாப்பிங் போக வேணாமா? இவ எங்கேயும் வரமாட்டா. இவளுக்கு இங்க வீட்ல நிறைய வேலை இருக்கு. நகைக்கடை ஆள் வராங்க, நகையெல்லாம் செலக்ட் பண்ணணும். அதுவும் இல்லாம நாளைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? நீ ஒண்ணு செய், நீயே தனியா போய் எல்லாம் வாங்கிட்டு வா. நான் எப்படி? அது வந்து நான் சூரஜ் கிட்ட சொல்லிடுறேன். அவன் உன்னை வெளியே ஷாப்பிங் கூட்டிட்டு போவான். டென்ஷன் ஆகாத, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். அப்பா, அவன் ஐயா சொல்லுங்க ஐயா. சூரஜ், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால இந்த ரவுடி பிரம்மச்சாரியை நான் சந்தோஷமா சகிச்சுக்க போறேன். நான் தான் உனக்கான தலையெழுத்தை எழுதுறவன். உன் தலையெழுத்தை நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன்.